கோல்ட் வின்னர் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம். வணக்கம் நேயர்களே, கோல்ட் வின்னர் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஷோக்கு மிகவும் புகழ்வாய்ந்த சீனியர் நியூராலஜிஸ்ட் டாக்டர்.V.Nagarajan அவர்கள் வந்திருக்காங்க. அவர்கிட்ட நம்மளோட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். நிகழ்ச்சிக்கு போகலாமா? வணக்கம் டாக்டர். டாக்டர், இந்த பேண்டமிக்ல ஒரு புது வேர்டு, எல்லார் வாயிலையும் வர ஒரு வேர்டு, இம்யூனிட்டி. இதை சாப்பிடு, இம்யூனிட்டி டெவலப் ஆகும். உனக்கு நேச்சுரலாகவே இந்த ஃபுட்டில் இம்யூனிட்டி இருக்குது, இம்யூனிட்டி பூஸ்ட் வேணும். இந்த மாதிரி இந்த இம்யூனிட்டிங்கிறத வேர்டு வந்து நீங்கள் டே டு டே லைஃப்பில் கீழே பாமர மக்களும் சரி மேல் எல்லாரோட வாயிலையும் விழற ஒரு வேர்டு. வாட் இஸ் இம்யூனிட்டி? இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்மா. பட் இருந்தாலும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக புரிகிற மாதிரி சொல்கிறேன்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு அட்டம் பண்ணி பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இம்யூனிட்டின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு எதிர்ப்பு சக்தி. டிசீஸ் இம்யூனிட்டி அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ வந்து நீங்கள் என்ன கிண்டல் பண்ணுறீங்க, எனக்கு அழுக வரல. நான் வந்து இம்யூன் டு உங்கள் கிண்டல் அப்படின்னு வருது. நீங்க என்ன பண்ணாலும் என்ன அட்டம் பண்ணாலும் உங்களை இது பண்ண முடியல. நான் இம்யூனா இருக்கேன்னு சொல்றோம். அது ஜெனரல் டேர்ம். அது நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது வேற, இம்யூனிட்டி வேற. இம்யூனிட்டிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு இம்யூனிட்டியில ஒரு பார்ட். ஆக்சுவலா நம்ம உடம்புல பத்தி பாத்தீங்கன்னாக்கா, கிருமிகள் உள்ள நுழைஞ்ச உடனே ரெண்டு விதமான எதிர்ப்பு சக்திகள் வரும். ஒன்று வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு பேரு, இன்னொன்று வந்து குளோபுலின் ரிலேட்டட் இம்யூனிட்டின்னு பேர். பி செல்னு சொல்லுவாங்க. அதை பி செல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒயிட் அணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வெள்ளை அணுக்கள். இந்த வெள்ளை அணுக்களில் ரெண்டு விதமான அணுக்கள் இருக்குது. ஒன்று வந்து டி செல்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பி செல்னு சொல்லுவாங்க. அது அந்த பி செல்ங்கிறது என்ன கேட்டால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், டி செல்ங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும். சில வியாதிக்கு டி செல் வந்து போய் சண்டை போடும். நம்ம ஒரு ஆர்மியே எடுத்துங்க, மிலிட்ரி இருக்குது, கீழே சண்டை போடுது, நேவி இருக்குது, கடலில் போய் சண்டை போடுது, இன்னொன்று வந்து ஏரில் போய் சண்டை போடுதுங்கிற மாதிரி மூணு விதமான படைப்பிரிவுகள் இருக்கிற மாதிரி ரெண்டு வித மேஜர் படைப்பிரிவுகள் நம்ம உடம்புல இருக்குது. இந்த படைப்பிரிவுகள் வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஏன் இந்த ரெண்டு விதமான படைப்பிரிவுகள் இருக்குன்னு கேட்டால், அட்டாக் பண்ணுறவனும் ஒருத்தர் வானத்தில் அட்டாக் பண்ணுறான், ஒருத்தர் கீழே அட்டாக் பண்ணுறான். அந்த மாதிரி நோய் கிருமிகள் வந்து வெவ்வேறு விதமாக அட்டாக் பண்ணுறது பாடியை. ஸோ இதுக்காக ரெண்டு படைப்பிரிவுகள் பாடியில் இருக்குது. இந்த பி செல்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, அது வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு குண்டு வெடிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு துகள்களை வெளியே விட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் இம்யூனோகுளோபுலின்னு பேர். அந்த இம்யூனோகுளோபுலின்னு சொல்கிறது வந்து துல்லிய அணுக்கள். இது வந்து ஒரு வைரஸ் கிருமியோ ஏதாவது வந்தால் போய் அதோட போய் அட்டாச் பண்ணி அதை காலி பண்ணிவிடும், அதை டேமேஜ் பண்ணிவிடும் போய். ஸோ ஒரு கிருமி வருது, அந்த கிருமியை போய் இங்கேருந்து துப்பாக்கிட்டு சுடுற மாதிரி அந்த புல்லட்டு போய் அந்த கிருமிகளை சாகடிக்குது. ஸோ இது வந்து பி செல்னு பேர் இருக்குது, பி செல் இம்யூனிட்டி பேர். ஸோ இது என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக இந்த இம்யூனிட்டி லெவலையே நம்ம பார்க்கலாம். இம்யூனிட்டி லெவலை அசஸ் பண்ணி எந்த அளவுக்கு இந்த இம்யூனோகுளோபுலின் ரைஸ் ஆகிருக்கு பாடியிலன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு நம்ம ஒரு தடுப்பு சக்தி இருக்குதுன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து டி செல்னு சொல்லுவோம். அது வந்து செல் எப்படி வந்து ஒரு படை வீரனே போய் வந்து நேர கத்தி சண்டை போடுற மாதிரி. அது புரியுது உங்களுக்கு? இவனே போய் கத்தி சண்டை போடுறான், அதில் வந்து துப்பாக்கிட்டு சுட்டு புல்லட் போய் சண்டை போடுது. இதில் வந்து இவனே போய் நின்று கத்தி சண்டை போடுற மாதிரி. ஸோ இந்த செல்லே போய் அந்த வைரஸையோ கிருமியோ அணைச்சிக்கிட்டு அதை அப்படியே துவம்சம் பண்ணி சாப்பிட்றது. இது வந்து எய்ட்ஸில் ரொம்ப காமன், டிபியில் ரொம்ப காமன். டிபிலையும் அந்த டிபி கிருமியை போய் அப்படியே அணைச்சி உள்ள சாப்பிட்டு எரித்து உள்ளே காலி பண்ணிவிடும். இந்த ரெண்டு செல்லும் ரெண்டு விதமான படை கருவிகள் மாதிரி நம்ம பாடியில் இருக்குது. இந்த ரெண்டு செல்லும் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், அதுதான் இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ். அந்த இம்யூன் பூஸ்டர்ஸ் என்னென்னா, இப்போ நார்மலாக வந்து எல்லா செல்லும் இருக்குது, டி செல்ஸ் இருக்குது, பி செல்ஸ் இருக்குது. இந்த டி செல்ஸ் பி செல்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு புல்லட்டோ அல்லது அது போய் நேராக போய் சண்டை போடக்கூடிய அளவுக்கு உள்ள திறமையோ இருக்கணும்னாக்கா அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? இப்போ கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு கொடுத்தா தான் நேவி போய் சண்டை போடும், புல்லட் கொடுத்தா தான் புல்லட் வச்சு அடிக்க முடியும், இதுபாக பீரங்கி வச்சு சொல்ல முடியும். அது மாதிரி இந்த ஃபண்டு சப்ளை பண்ணுறது வந்து நம்ம நியூட்ரிஷன். அந்த நியூட்ரிஷனில் எந்த விதமான நியூட்ரிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன. ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா,
ஒரு இராணுவ செலவு இருக்குது, ஒரு புல்லட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 10,000 புல்லட் ஒரு படை வீரருக்கு கொடுக்குறோம், ஒரு செக்ஷனுக்கு கொடுக்குறோம்னா 10,000, அவனே தூக்கி ஒரு 20,000 கொடுத்தா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி இந்த இம்யூனிட்டி பூஸ்டர்ஸும் லெவல் இருக்குது. அதுக்காக வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு சில மருந்துகளை சாப்பிட்டுக்கிட்டு இம்யூன் பூஸ்டர் நினச்சி சொல்லக்கூடாது. இதை தவிர இயற்கையான இம்யூன் பூஸ்டர்ஸ் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா மாடரேட் எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறது. அதாவது ஏரோபிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். நல்ல காற்றை சுவாசித்து மெதுவாக பண்ணுறது. சைக்கிளிங் ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ். ஸ்டாண்டிங் சைக்கிளே பண்ணலாம், நல்லாயிருக்கும். ரியல் சைக்கிளிங்கே பண்ணலாம். அப்புறம் வந்து சின்ன கேம் லைக் டென்னிஸ் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக விளையாடாமல் சாதாரண விளையாட்டுகள், வாலிபால், இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகள் இருக்குது. வந்து ஒரு ரன்னிங், ஒரு மைல்டு ரன்னிங்கோடு இருக்கிறது. அப்புறம் டேபிள் டென்னிஸு, ஸ்விம்மிங், இதெல்லாம் வந்து சின்ன டைப் ஆஃப் எக்ஸசைஸ். சுவாசிச்சுக்கிட்டே எக்ஸசைஸ் பண்ணுறது. அதாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நமக்கு ஆக்சிஜன் நம்ம பாடிக்கு கொடுத்து பண்ணினாக்க இந்த இம்யூனிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக. இதை தவிர என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா சில வைட்டமின்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். எப்படின்னு கேட்டால் வைட்டமின் ADEKன்னு இருக்குது. இந்த மூணுமே வந்து டீலாம் ரொம்ப நல்லது. இப்போ சில ஆயிலில் வந்து அவங்க வந்து டி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண ஆயிலை சாப்பிட்டாக்கா அது நல்லது. ஸோ வைட்டமின் டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், வைட்டமின் இ ரொம்ப இம்பார்ட்டன்ட், வைட்டமின் ஏ இம்பார்ட்டன்ட், சி இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 உள்ள ஆயில் இந்த 3 உள்ள பொருட்களை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் அந்த இம்யூனிட்டி வந்து இம்யூன் பண்ணுற சண்டைக்கு உதவுது. அவங்கள நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்குது, படை வீரர்களை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்குது. இப்படி பண்ணுறப்ப தான் நம்ம இந்த இம்யூன் பூஸ்டர்ஸ்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாரும் வந்து நினைக்கிறாங்க ஒரு 10 மாத்திரை சாப்பிட்டா நமக்கு எந்த வியாதியும் வராதுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. 10 மாத்திரையும் வேஸ்ட் தான். டைஜஸ்ட் ஆகி அப்படியே இன்டெஸ்டைனில் வெளியே போயிடும். நிச்சயமாக அது அளவோடு செல்லலாம். இதில் வந்து சிந்தட்டிக் அண்ட் நேச்சுரல் இருக்குது. இப்போ நேச்சுரலில் வந்து சில ஃப்ரூட்ஸ் ரொம்ப இம்யூனிட்டி. இப்போ நீங்கள் லெமன் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் இம்யூனிட்டி. அதுக்காக லெமனாக தின்னுட்டு முடியாது. எல்லாமே ஒரு அளவோடு தான் இருக்க முடியும். நம்ம ஒரு ஃப்ரூட்ஸ்ன்னு சாப்பிட்டா 2 ஆரஞ்சஸ் சாப்பிட்லாம், 3 ஆரஞ்சஸ் சாப்பிட்லாம். அந்த செரிஸ் ஆர் பெரிஸ்லாம் வந்து கொஞ்சம் ஒரு அளவோடு சாப்பிட்டா நல்ல இம்யூனிட்டி நல்லா டெவலப் ஆகும். அன்றாடம் சாப்பிட்டு அன்றாடம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு தடவை டெவலப் ஆச்சுன்னா பர்மனெண்ட்டாக அப்படியே இருக்காது. அது ஜெனட்டிக் என்னன்னு கேட்டால் சில பேருக்கு சில வியாதிகளை தடுக்கக்கூடிய சக்தி இயல்பாகவே இருக்குது உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு வந்து 4 பேர் ஜலதோஷம் இருக்கும், ஒருத்தருக்கு ஜலதோஷம் பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு இன்னும் நேச்சராகவே அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போ கோவிட் இருக்குது. அந்த கோவிடில் வந்து நீங்கள் பார்த்து எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகிருக்கு. சில பேருக்கு யாராருக்கு அந்த கோவிட் வைரஸோட டோஸ் ஜாஸ்தியாக வந்து சமாளிக்க முடியாத போகிறவங்களுக்கு தான் அந்த கோவிட் வியாதி வருது. கொஞ்சம் வந்து நிறைய பேர் தப்பிச்சிருக்காங்க. அதாவது ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இந்த இம்யூனிட்டிங்கிறது வந்து ஒரு ஆர்பிட்ரி வேர்டு. அது வந்து நம்ம தடுப்பு சக்தி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியும். T செல் B செல்னு இருக்குது. T செல் வந்து செல்லே போய் கத்தி சண்டை போடுது. B செல் வந்து இங்கேருந்து புல்லட்டை வீசி அதை கொள்ளுது. ஸோ இது ரெண்டும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பேசிக்காக இம்யூனிட்டியோட இதே பிரின்சிபலே அதுதான். ஓகே டாக்டர், ஆக்சுவலி நீங்கள் கரெக்டாகவே ரொம்ப அழகாக டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கீங்க. நேயர்களுக்கு இது ரொம்பவே புரிஞ்சிருக்கோம். எனக்கும் ரொம்ப நல்லா புரிஞ்சுது டாக்டர். அப்புறம் இன்னொரு இது, இப்போ ஒரு குழந்தைய பார்த்து அவனுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா அந்த இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் அப்படின்னா என்னது டாக்டர்? அது ஜெனட்டிக்கலி வருதா? புத்திசாலித்தனம்ங்கிறது எப்படி மெஷர் பண்ணுறோம்? என்னது டாக்டர்? இல்லை, ஜெனட்டிக்கலாக கண்டிப்பாக வருது. ஒரு அளவுக்கு ஜெனட்டிக்கலாக கண்டிப்பாக வருது. ஜெனட்டிக்கலாக அப்போ ஒரு நம்ம சொல்கிறோம் இல்லையா, புலிக்கு பிறந்தது பூனையாக சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி புலிக்கு பிறந்தது இன்னொரு புலியாக தான் இருக்கும், பூனையாக மாறாது. அது மாதிரி அந்த ஜெனட்டிக் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் இருக்க தான் இருக்குது. ஒரு ஆஸ்பெக்ட் இருக்க தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மேதைகள் இருந்திருக்காங்க. அந்த மேதைகளோட பிள்ளைகள் வந்து பேதைகளாக இருக்காங்க, மேதைகளாகவே ஆகலை. இல்லை, நீங்கள் புலிக்கு பிறந்தது பூனையாகவும் இருந்திருக்கு. ஏன்னு கேட்டால் அவங்க என்விரான்மெண்ட் அப்படி இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் டாக்டர், ரொம்ப இன்டெலிஜென்ட் டாக்டர் வந்துருக்காரு. அவர் பையன் வந்து இதாகவே பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிகளை வந்து சரியாக பண்ணலை. சில இடத்துல வந்து அப்பாவுக்கு மேலே வந்திருக்காங்க. ஸோ ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. பட் ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் மாடிஃபைட் பை என்விரான்மெண்ட். ஸோ ஒருத்தர் வந்து தனக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை
எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறான் என்கிறத பொறுத்து தான் அந்த இன்டெலிஜென்ட் எக்ஸ்பிரஷன் வருது. ரெண்டாவது ஒரு அப்ரோச் இருக்குது பார்த்தீங்களா, எதையுமே ஒரு அப்ரோச்சோட வந்து ஒரு சின்சியரிட்டியோட பண்ணினா அது இட் இஸ் கன்வெர்டட் அஸ் இன்டெலிஜென்ஸ். சின்சியரிட்டி இல்லை, இன்ட்ரெஸ்டே இல்லை எனக்கு அந்த இதில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இசை மேதைகள் இருக்காங்க, எத்தனையோ இசையமைப்பாளர்கள் இருக்காங்க, அவங்களாம் மேதைகள் ஆகலை. ஸோ அந்த மேதைத்தனம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட், அதாவது தேடுதல், மனசில் வந்து தேடுதல் புரிதல் நிறைய இருந்ததுனாக்கா அவங்கள வந்து வேர்ல்டு வந்து மேதைகளை ரெக்கக்னைஸ் பண்ணுது, இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுது. ஸோ இன்டெலிஜென்ஸ் கோஷன்றது பட் சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிந்திக்க திறனில்லாத குழந்தைகள் இருக்குது, அதுக்கு வந்து இன்டெலிஜென்ட் ஐக்கியூ வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் கோஷன் சொல்லுவாங்க. அது ஒரு டெஸ்ட் இருக்குது, இந்த டெஸ்ட்டை வச்சு நாங்கள் இதை கண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னே, இது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை பூன்னு சொல்ல தெரியணும். அதே இதை இன்னொருத்தர் சொல்லுவார், இதில் வந்து இது பூக்கள் நிறைய இருக்குது, இந்த பூக்கள் வந்து வயலட் கலர் இருக்குது, வெள்ளை கலர் இருக்குது, வயலட்டும் வெள்ளையும் மிக்சிங்காக இருக்குது, இந்த பூ வந்து ஒரு ஜாடியில் இருக்குன்னு சொல்கிறவன் வந்து மச் மோர் இன்டெலிஜென்ட். ஸோ அவனோட இன்டெலிஜென்ட் கோஷன் வந்து கூட. அது மாதிரி வந்து நீங்கள் ஒரு சில காமெடி ஆக்டர்லாம் பார்த்துருக்கீங்களா, என்ன பண்ணுறது, அந்த ஒரு சினிமாவில் கூட பார்த்தேன், என்ன சரக்கு வந்திருக்கேன் 5 அரிசி மூடை வந்திருக்கு அப்படிமா, அதே ஏதோ இன்னொருத்தர் கேட்குறப்ப வந்து அந்த அரிசி கடையிலேருந்து இந்த கடையிலேருந்து இப்படி வந்திருக்கு அப்படி விவரமாக சொல்கிறவர் வந்து மச் மோர் இன்டெலிஜென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து எந்த விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுறோமோ அதுதான் இன்டெலிஜென்ஸ். இப்போ நீங்கள் நான் தைராய்டு டிசார்டரை பற்றி பேசணும் நம்ம ஒரு எபிசோடில். அந்த தைராய்டு வந்து ஒரு டாக்டர் வந்து எதனால இந்த தைராய்டு வந்திருக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தான்னாக்கா அவன் மோர் இன்டெலிஜென்ட். சும்மா மாத்திரையை கொடுத்தாக்க அவன் லெஸ் இன்டெலிஜென்ஸ். ஸோ இன்டெலிஜென்ஸ்ங்கிறது வந்து டெவலப்மெண்ட், இன்ஹெரிட்டன்ஸ், அதோடு இல்லாமல் தான் வந்து நல்லா வந்து எந்த அளவுக்கு அதை அப்ரோச் பண்ணுறாங்க இதை பொறுத்து விஷயம். டாக்டர் இப்போது ஒரு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் டிப் ஆஃப் த டேக்கு வந்துட்டோம் டாக்டர். ஆரஞ்சு பழத்தோட தோலி இருக்குல்லையா, நிறைய பேர் அதை தூக்கி போட்டுருவாங்க, பட் எங்கள் பாட்டிலாம் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்லுவாங்க. பட் இப்போ எங்களுக்கு அது என்னங்கிறது கரெக்டாக எங்களுக்கு புரியல. அதுக்கு அந்த ஆரஞ்சு தோலியோட மருத்துவ குணங்கள், அது என்ன யூஸாக எதுக்கெல்லாம் அது பயன்படுதுன்னு சொல்லுங்கள். ஒரு ட்ரெஷருங்க அது. ஆரஞ்சு தோலிங்கிறது ஒரு வேஸ்ட் பண்ணக்கூடாத ஒரு விஷயம், பொக்கிஷம் அது. நீங்கள் ஒரு டிஷ்ஷு சாப்பிட்ருப்பீங்களே நம்ம தெரியல, மரமலாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மரமலாடு வந்து ஆரஞ்சு தோலியை சின்ன சின்னதாக வெட்டி அழகாக ஒரு ஜாம் மாதிரி பண்ணி சர்வ் பண்ணுறது. அது வந்து ஒரு கசப்பு, ஒரு துவர்ப்பு, ஒரு விறுவிறுப்பு கலந்த ஒரு சுவை. அந்த சுவை வந்து ரொம்ப நல்ல சுவை. இதுலேருந்து நீங்கள் ஒரு தீக்குச்சி எடுத்துக்கோங்க, அந்த ஆரஞ்சு பழத்துலேருந்து வர ஒரு ஸ்குவீஸ் பண்ணி ஒரு ஆயில் மாதிரி ஸ்ப்ரே வரும் பார்த்தீங்களா, அதை படிச்சிங்கன்னா அந்த ஃப்ளேம் வரும். அது இன்ஃப்ளேமபிள் எசென்ஷியல் ஆயில் அதில் நிறைய இருக்குது. இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து நீங்கள் சொல்கிற இம்யூன் பூஸ்டர் ஒன்றும், அதை தவிர டைஜஸ்டிவ் கான்ஸ்டிபேஷனுக்கு ரிலீஸ் பண்ணோம், லேடிஸோட மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணோம். சொல்லப்போனால் அது வந்து ரொம்ப மூளைக்கே ரொம்ப நல்லது. பிகாஸ் மூளையில் உள்ள எசென்ஷியல் ஆயில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு அது ரொம்ப நல்லது. ஸோ இனிமேல் ஆரஞ்சு பழம் வாங்கினா அந்த தொலியை தூக்கி எறியாதீங்க, அதை பொடிப்பொடியாக வெட்டி அதை அப்படியே வெயிலில் காய வச்சு ஒன்றும் அப்படியே அதை ஊறுகாய் போட்டுடலாம், இல்லைன்னா ஜாம் பண்ணலாம். அது வந்து வீட்டில் இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு நல்ல பொக்கிஷன். அதை வேஸ்ட் பண்ணாமல் இனிமேல் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்தோடனே எல்லாம் தோலியை தூக்கி போட்டுட்டு தான் அதை சாப்பிடுவோம் சொல்லையை. இனிமேல் அது யாரும் நேயர்கள் இதை பார்க்குறவங்க எல்லாருமே அதை கண்டிப்பாக இதோட பெனிஃபிட்டை தெரிஞ்சுன்னு இருப்பாங்க. டெஃபினட்டாக இந்த ட்ரெஷரை பாதுகாப்பாங்க. கண்டிப்பாக பாதுகாக்க நீங்கள் வந்து அது யூஸ்ஃபுல் சாப்பிடக்கூடிய மெட்டீரியல். அது சொல்லப்போனால் அந்த ஆரஞ்சு பழ தோலி வந்து பொடிப்பொடியாக வெட்டி வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி சாப்பாடோட கலந்து கூட சாப்பிடலாம். பொடி மாதிரி மிளகு பொடி, ஜீரக பொடி மாதிரி போட்டு சாப்பிடலாம். ரசம் வைக்கலாம் அதில். ஓ வண்டர்ஃபுல் டாக்டர். ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக இன்டெலிஜென்ஸை பற்றியும் இம்யூனிட்டியை பற்றியும் அதை விட டிப் ஆஃப் த டே ஆரஞ்சு பீலை பற்றியும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க டாக்டர். நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இல்லையா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கோல்ட் வின்னர் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம்.